ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த கோழியை வச்சு சூப்பரான ஒரு கபாப் செஞ்சு செம்மையாக சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிடலாம். சுட்ட கோழி செய்ய போறீங்களானே? டேய், கபாபு செய்ய போறாங்கற திடீர்னு என்னமோ சுட்ட கோழிங்கிறீங்க. நெருப்பு தானே, கல்ல போட்டு அந்த நெருப்பு அதில் சுட வைப்போம் பாரு. கபாபுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். இப்போ தயிர் ஊற்ற போகிறேன். அதோட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், கொஞ்சமாக கரம் மசாலாவும் மிளகுத்தூளும் சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சம் ஜீரகத்தூள், சோம்புத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, காய வச்ச வெந்தயக்கீரை, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக நல்லெண்ணெய். ஒரு எலுமிச்சம்பழம். இதை நல்லா கலக்கிக்க போகிறோம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ சிக்கனை போட போகிறோம். போடுவோம். குத்து வையும் இப்படி போட்டு நல்ல தனமா இருக்குடா. எல்லாத்தையும் குத்திடலாமா? இங்கே வா, எத்துருவா வருவா. சரி, அடிச்சிருக்கோம்.
தக்காளியில் என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு? வெங்காயத்தில் என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு? இப்படி வச்சுக்கிட்டு கீந்த வாடா. இப்போ அங்கேருந்து கரெக்டாக இதை அங்கேருந்து அடிக்கணும். எவ்வளோ தூரம் போணுச்சோ அடிக்கவா? கிட்டிக்கு கிட்டிக்கு சுட்ட பிள்ளைக்கு சுட்ட இல்ல, கோடி வெளில தான் இருக்கு. இப்போ வந்து பாரு, கோடி வெளில தான் இருக்கு. மறுபடியும் கீந்து. கொண்டா. இப்போ கிந்திரியா நீ? கிந்திரா. ஏய், அவ்வளோதான். ஐயா பிடிச்சிட்டா. அம்மா அந்த வெங்காயம்லாம் வெளில வந்துருச்சு மாமா. வெந்துருச்சு. அப்புறம் வெந்துருச்சு. இதை எடுத்துரும், பிளேட் எடுத்துரும். பிளேட் எடுத்துட்டேன். வந்து நல்லா பஞ்சு பஞ்சா வந்துருக்கு மாமா. சரி மாமா, அங்கே போய் வச்சிருவோமா? எடுத்து கையில் கொடுக்கவா? அதுவே சாப்பிட்டுக்கும். நீயே சாப்பிடலாம். பிச்சு தரேன்டா. நான் பிச்சு போறேன். எனக்கு பிக்க தெரியாதா? பொறுமையா பொறுமையா. கையில் வச்சுக்கோ. அழகா. யாருக்கு லெக் பீஸ் வேணும்? உனக்கா? இந்த இரா உனக்கு ஒரு லெக் பீஸ் தரேன். இந்தா. அதாவது அடுத்த லெக் பீஸ், இதில் ஒரு லெக் பீஸ் அது உனக்கு தான். லெக் பீஸ் தானே? எடுத்துக்க பாப்பா. இந்தா அடைய உருவே. அவ்வளோதான், அப்படியே உருவே. அடைய எடுத்து உருவி சாப்பிடு. இந்த பாப்பா குடி சாப்பிடு. இன்றைக்கி நாம் செஞ்ச சிக்கன் கபாப்பு உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் அந்த குழந்தைங்களோட சேர்ந்து செஞ்சு சாப்பிடும்போது மனசுக்கு சந்தோஷத்தையும் கொடுத்துச்சு. நீங்களும் நாம் செஞ்ச சிக்கன் கபாப்பு எப்படி இருந்துச்சுன்னு உங்களை கருத்துக்களை சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. டாட்டா, பாய் பாய்.